தப்பு பண்ணாலும் சாரி கேட்க மாட்டாங்க அப்படின்னு. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஆனா வெளியே சொல்ல தயங்குற ஒரு விஷயம். பொதுவா இந்த உலகத்துல ஒரு பேச்சு உண்டு தெரியுமா? பெண்களுக்கு ஈகோ அதிகம், அவங்க தப்பு பண்ணாலும் சாரி கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நிஜமாவே உண்மை அதுதான்? கண்டிப்பா இல்லைங்க. ஒரு உறவு நமக்கு முக்கியமோன்னு தோணிட்டா, அந்த இடத்துல ஒரு சின்ன விரிசல் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள், தப்பு தன் மேல இருந்தா முதல்ல வந்து சாரிப்பா கேட்கிற இந்த ஒரு பெரிய மனசு தனக்கு உண்டு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த ஒரு சாரியை எப்ப சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும் தெரியாம எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். அப்படி இல்லாத இடத்தில் சாரி கேட்டு நம்மளோட சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளே தெரியாம குறைச்சிக்கிறோம். ஒரு கட்டத்துல நாம கேட்கிற மன்னிப்புக்கே மதிப்பில்லாம போயிடுது. அப்போ ஒரு பெண்ணா நாம எப்பதான் நிஜமா மன்னிப்பு கேட்கணும்? எந்த இடத்துல கெத்தா நோ சொல்லி அமைதியா இருக்கணும்? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் ஒரு தோழியா உங்களோட உட்கார்ந்து நான் பேச போறேன். இந்த வீடியோவை கடைசியில ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது உங்களுக்கு லைஃபையே மாற்றலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இது நம்மளோட தோழியின் குரல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம். ஒரு சாரி அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உண்மையாகவே உங்க பக்கம் தவிர இருக்கும் பொழுது நம்ம பக்கம் நிஜமாகவே தப்பு இருக்கான்னு நமக்கு தெரியும் பார்த்தீங்களா? அந்த இடம் தயங்காம மன்னிப்பு கேட்கணும். நாமே முதல்ல கேட்கணும், அவங்க கேட்கட்டும். நீ ஈகோ பார்க்குற, நீ ரொம்ப தப்பு தப்பு பண்ணிட்டா சாரி கேட்காம இருக்கிறது தான் நம்ம மரியாதையை குறைக்கும். ஆனா தப்பு ஒத்துக்கிட்டு கேட்குற சாரி நம்மளை பெரிய மனுஷனா காட்டும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. இப்ப நீயும் உன் ரிலேட்டிவ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் சேர்ந்து வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ தான் வண்டி ஓட்டுற, இல்லை நீ தான் அவங்கள கூட்டிட்டு போற. ஆனா ஏதோ ஒரு கவனக்குறைவில நீ டைமுக்கு போகாம விட்டுற, இல்லை அவங்கள சொன்ன ஒரு முக்கியமான வேலையை நீ மறந்துட்ட. அதனால அவங்களுக்கு ஒரு நஷ்டமே இல்லை, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையோ வருதுன்னு வை. அந்த இடத்துல ஆமா எனக்கு மட்டும் என்ன, வேற வேலை இல்லையா அப்படின்னு எகிராம, சாரிடி, என் மேலதான் தப்பு, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் என மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. அந்த நிமிஷமே அவங்க மனசு இருக்கிற கோவம் பனி போல கரைஞ்சிடும். ஏன்னா ஒருத்தர் தன்னோட தப்பை மனசார ஒத்துக்கிட்டா அங்க சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும், உறவும் முடியாது. அதனால தப்பு நம்மளதுன்னா கெத்தா முன்னாடி வந்து சாரி கேட்டுடுங்க. அடுத்த தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவங்களோட மனசை நம்ம காயப்படுத்துகிற ஒரு சில நேரங்களில் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை எதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய வழியை கொடுக்கும். நம்ம யோசிக்கிறதே இல்லை, நான் யதார்த்தமாக தான் பேசினேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அந்த வார்த்தை அவங்க மனசை ஒரு வடுவை உண்டாக்கிடும். அப்படி நம்ம ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டோம்னு தெரிஞ்சா அந்த இடத்துல ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்கணும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசையா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. நீ விளையாட்டா, என்னடி இது கலர் ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு சுத்தமா செட் ஆகலை அப்படின்னு மற்றவங்க முன்னாடி சொல்லிடுற. நீ இதை விளையாட்டா சொன்னாலும் அவங்களுக்கு அந்த நிமிஷம் ரொம்ப அவமானமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அவள் முகம் வாடி போறதை பார்த்து உடனே உனக்கே தெரிஞ்சிடும், நம்ம தப்பா பேசிட்டோம். அந்த இடத்துல மற்றவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம உடனே அவள் கையை பிடிச்சு, சாரிடி, நான் விளையாட்டா சொன்னேன், ஆனா அது உன்னை காயப்படுத்தும்னு நினைக்கல, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. அந்த நிமிஷமே அவள் மனசு இருக்கிற பாரம் விலகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரிகளே, உடைஞ்ச பொருளை கூட ஒட்டி விடலாம், ஆனா வார்த்தைகளால் உடைஞ்ச மனசை ஒட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால உங்க பேச்சால் ஒருத்தரை முகம் சுருங்குவதுன்னா தயங்காம மன்னிப்பு கேட்டு அந்த உறவை தக்க வச்சுக்கோங்க. அடுத்தது தான் நாம பார்க்க போறது, அதை காப்பாற்றணும்னு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். சில நேரங்களில் நாம் ஒரு ஆர்வத்துல ஒருத்தருக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு உதவியை கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருப்போம். ஆனா சூழ்நிலை காரணமாக நம்மளால அதை செய்ய முடியாம போயிருக்கலாம். அந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லை அதான் செய்யலைன்னு அசால்ட்டா கடந்து போகாம ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. உன் தம்பியையோ அல்லது தங்கச்சிக்கிட்டையோ உனக்கு ஒரு வாரம் லீவ் கண்டிப்பா நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிங்க. அவங்களும் ஒரு வாரம் முழுக்க அதே கனவுல அதே ஆசையோட இருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த டைம் உனக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப வேலையோ இல்லை கையில காசு பற்றாக்குறையோ வந்துடும்னு வை. இப்போ உன்னால சொன்னபடி அவங்கள ஷாப்பிங் கூட்டிட்டு போக முடியல. நீ நீ எனக்கே இங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இப்போ இது ஒரு கேடா
அப்படின்னு அவங்க மேலே எரிஞ்சு விழாம அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு, சாரிடா, நான் கண்டிப்பாக கூட்டிட்டு போறேன்னு சொன்னு. ஆனால் இப்போ சூழல் எப்படி ஆயிடுச்சு, என்னால் இந்த வாரம் சொன்னதை செய்ய முடியல, என்ன மன்னிச்சிடு, அடுத்த வாரம் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த ஒரு மன்னிப்பு அவங்க மனசுல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். ஏன்னா வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற முடியலன்னு உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்கு பலகீனம் கிடையாது. அது நம்மளை மேலே இருக்கிற பொறுப்புணர்வை காட்டுது. ஆனா இப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மட்டும் உடனே சாரி, என் தப்புதான்னு சொல்லாதீங்க. நீங்க தப்பு செய்த ஒரு விஷயத்துக்காக மற்றவர்களோட கோபத்தை சமாளிக்கலாம்னு மட்டும் உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. ஒருத்தர் உங்களிடம் மரியாதை இல்லாமல் பேசுறாங்கன்னா, நீங்க உங்க மரியாதையை விட்டு கொடுத்து சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே கெத்தா ஒரு நோ சொல்லிட்டு அமைதியா விலகி வர்றதும் ஒரு பதில்தான். அதே மாதிரி உங்க எல்லையை மதிக்காம தொடர்ந்து உங்களை குறை சொல்ற ஒருத்தர்ட்ட ஒவ்வொரு முறையும் நீங்களே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்பது நம்ம சுயமரியாதையை குறைக்காது. ஆனால் தப்பு செய்யாத ஒவ்வொரு விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பது நம்ம சுயமரியாதை நாமே குறைக்க வைக்கும். அதனால இனிமேல் சாரி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. உண்மையிலேயே என் தப்பா, இல்லை என் உறவு உடைஞ்சிடக்கூடாதுன்னு பயந்து நான் சாரி கேட்கிறேனா? முதல் கேள்விக்கு பதில் ஆமான்னா தயங்காம மன்னிப்பு கேளுங்க. இரண்டாவது கேள்விக்கு பதில் ஆமான்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க மனசையும் உங்க சுயமரியாதையும் மதிங்க. ஏன்னா நல்ல மனசு இருக்கணும், ஆனா அந்த நல்ல மனசை யாரும் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க கூடாது. ஒரு பெண்ணோட உண்மையான கெத்து என்ன தெரியுமா? தப்பு செய்த இடத்துல தலைகுனிந்து மன்னிச்சிருன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். தப்பு செய்யாத இடத்துல தலைகுனிந்து இது என்னோட தப்பு இல்லைன்னு சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த இரண்டு விஷயங்களும் நடுவுல இருக்கிற சமநிலை தான் சுயமரியாதை. கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தரை இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சு மன்னிப்பு கேட்கறது நல்லது. ஆனா உங்களை மதிக்காத ஒருத்தரை தக்க வைக்க உங்களை நீங்களே இழக்கிறது அளவுக்கு மன்னிப்பு கேட்காதீங்க. உறவுகளை காப்பாத்துங்க, ஆனா அதுக்காக உங்களை நீங்களே இழந்துடாதீங்க. இதுதான் இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயம். நீங்க தப்பு செய்திருந்தா சாரி சொல்லுங்க. நீங்க தப்பு செய்யலைன்னா அமைதியா இருங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் உங்க சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உன் வாழ்க்கையில உண்மையா தேவைப்படுற ஒரு தோழிக்கிட்ட இந்த வீடியோவை பகிருங்க. மீண்டும் இன்னொரு அழகான விஷயத்தோடு சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களை நீங்களே மதிச்சுக்கோங்க.